நல்ல நல்ல எழுது எழுது இப்படி வாங்க அங்கே பாருங்க. அம்மாவோட இந்த வீடியோ கிளிப்ஸோட செகண்ட் பார்ட்டை இந்த ஷார்ட்ஸ்னுடைய கடைசியில் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி விஜய் தன்னோட கட்சி மாநாட்டில் எம்ஜிஆர் ஆரம்பித்த அதிமுக இன்னைக்கு யார்கிட்ட இருக்குன்னே தெரியல, அதை நினச்சி அந்த கட்சி தொண்டர்கள் மிகவும் வேதனையில் இருக்காங்கன்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு இவர் என்ன பதில் சொல்கிறாருன்னு பார்ப்போம். யாருகிட்ட இருக்கு அஇஅதிமுக கட்சி நீங்க வருத்தப்பட்டு சொல்லியிருந்தீங்க. யாருகிட்ட இருக்குன்னா, இந்தியா சுதந்திரம் அடைந்த காலத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் 5 ஆண்டுகள்ல எந்த ஒரு மாநிலமுமே 11 மருத்துவக் கல்லூரி கொடுத்ததே இல்லைன்னு மருத்துவக் கல்லூரியை கொண்டு வந்து கொடுத்தவர்கிட்ட இருக்கு. யாருகிட்ட இருக்குன்னா, 7.5% இடஒதுக்கீடு கொடுத்து அரசு பள்ளியில படிக்கிறவர்கள் மருத்துவர்களே ஆக முடியாது, ரொம்ப குறைவா தான் ஆயிட்டு இருந்ததை மாத்தி ஆயிரக்கணக்கான அரசு பள்ளி மாணவர்களை மருத்துவர்களா மாற்றி காட்டியவர்கிட்ட இருக்கு. யாருகிட்ட இருக்குன்னா, அத்திக்கடவு அவிநாசி திட்டம் 60 ஆண்டு கால பிரச்சனை தீர்த்து வச்சவர்கிட்ட இருக்கு. யாருகிட்ட இருக்குன்னா, டெல்டா மாவட்டத்தில் மீத்தேன் ஹைட்ரோ கார்பன் போன்ற திட்டங்கள் வந்தா விவசாயம் பாதிக்குன்னு சொல்லிட்டு அதை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமா மாத்தி பாதுகாத்து விவசாயிகள் நலனை பாதுகாத்தவர்கிட்ட இருக்கு. யாருகிட்ட இருக்குன்னா, அதிமுக ஆட்சினா சட்டம் ஒழுங்கு சரியா இருக்குன்னு சொல்ற அளவுக்கு சட்டம் ஒழுங்கு சரியா வச்சவர்கிட்ட இருக்கு. யாருகிட்ட இருக்குன்னா, இன்னைக்கு அவர் ஆட்சி செஞ்ச காலத்துல கொரோனா வந்தப்ப சரியா கையாண்ட மாநிலங்கள்ல முதன்மை மாநிலமா பேர் வாங்கினவர்கிட்ட இருக்கு. யாருகிட்ட இருக்குன்னா, அவர் ஆட்சி செஞ்ச காலத்துல ஸ்டேட் ஆஃப் கவர்னன்ஸ் அவார்ட்ல இந்தியாலேயே நம்பர் 1 அவார்டு வாங்கினவர்கிட்ட இருக்கு. யாருகிட்ட இருக்குன்னா, உங்களை மாதிரி அப்பா அவர்கள் திரைப்படத்துறையில் இருந்தங்காட்டி திரைப்படத்துறையில் இருந்து உங்களோட லான்ச் நல்லா இருக்கணும், நீங்க நல்லா ஃபேமஸ் ஆகணும்னு புரட்சி கலைஞர் மரியாதைக்குரிய விஜயகாந்த் அவர்களோட உங்களை சேர்த்து நடிக்க வச்சு நீங்க அப்பதான் ஒரு ஃபேமஸ் ஆக முடியும். ஒரு சில்வர் ஸ்பூன் மாதிரி உங்களுக்கு அரணா இருந்து பாதுகாத்து உங்க அப்பா வந்து லான்ச் பண்ணி சினிமா துறையில உங்களை எடுத்து வந்து விட்டாரு இல்லையா, அந்த மாதிரி அப்பா சப்போர்ட் எல்லாம் இல்லாம சாதாரண சிலுவம்பாளையம் அப்படிங்கிற ஒரு கிராமத்துல பிறந்து வளர்ந்து ஒரு கிளை செயலாளரா ஆரம்பிச்சு எந்த ஒரு முகவரியுமே இல்லாம இன்னைக்கு முன்னாள் முதலமைச்சரா எதிர்கட்சி தலைவரா சுயம்புவா வளர்ந்து வந்தவர்கிட்ட இருக்கு. யாருகிட்ட இருக்குன்னா, 72 வயசுலயும் கடந்த 3 மாசத்துல 10,000 கிலோமீட்டர் 50 லட்சம் மக்கள் 100 தொகுதிகள்ல போய் திமுகவோட பிரச்சனைகளை திரும்ப திரும்ப மக்கள்கிட்ட பேசி திமுக தப்புங்கிறத எடுத்து சொல்லி கொண்டிருக்கிறவர்கிட்ட இருக்கு. விஜய்க்கு இதை விட ஒரு நல்ல பதில வேற எப்படி கொடுக்க முடியும்? சரி, இவர் யாருங்க? அந்த மேடமே சொல்றாங்க, கேளுங்க. சிங்கை கோவிந்தராஜனுடைய மகனானுங்க, ரொம்ப சந்தோஷம். அவரை நல்லா தெரியும் எனக்கு. அவர் பெரிய விசுவாசி, நீங்களும் அப்படியே இருப்பீங்கன்ற நம்பிக்கை எனக்கு. அதிமுக மாணவர் அணி செயலாளரான சிங்கை ராமச்சந்திரன் குஜராத் IIMல MBA படித்தவர். லட்சக்கணக்கான வருமான வேலையை விட்டுட்டு அரசியலுக்கு வந்த இவர் மாதிரி தீவிர விசுவாசிகள் இருக்கிற வரைக்கும்